தமிழில் பேசணும் அப்படின்னு. ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா ஜிஎஸ்டி லாவே இங்கிலீஷில் தான் எழுதி வச்சுருக்கான். அதை வந்து நம்ம தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறது கஷ்டம். இருந்தாலும் வேறவர் இட் இஸ் பாசிபிள் நம்ம வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் சப்ளை. இன்னைக்கு வந்து ஐ ஆல்சோ தேங்க் மிஸ்டர் ஷம்சுத்தீன் செக்ரட்டரி. அவர் 3 மணிலேருந்து இஸ் பிஹைண்ட் மீ ஸோ தட் ஐ come on time for this meeting. Thank you, sir. Thank you, sir. இன்னைக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டியே வருமா வராதா அப்படின்னு we were waiting for it for almost 15 years. இன்ஃபேக்ட் நான் வந்து ஜிஎஸ்டியை படிக்காமல் கூட ரிட்டையர் ஆகலாமான்ற ஒரு ஐடியாவில் கூட இருந்தேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் 2017 ஜூலையில் மணி அடிச்சுட்டு குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. we all saw that moment. பட் அது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸான்னு உங்களுக்கு தான் தெரியும். you have been doing compliance all these years. அண்ட் அந்த ரிட்டர்ன் எடுத்துன்னு போய் அந்த டப்பா ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலில் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய விஷயங்கள் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் த்ரூ தி போர்ட்டல். ஸோ லால ஒன்று சொல்கிறான், போர்ட்டல் அலோவ் பண்ண மாட்டேங்குது சில டைம். ஸோ வி ஹேவ் டு ரஷ் டு தி கோர்ட். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் பார்த்துருக்கோம். போர்ட்டலில் லாட் ஆஃப் டெக்னிக்கல் கிளிச்சஸ், ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண முடியாமல் ஸோ மெனி சேஞ்சஸ் ஹவ் ஹேப்பன். போஸ்ட்போன் பண்ணி இன்றைக்கும் அதுதான் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ட்ரான் 1 ரிட்டர்ன் அது ஃபைல் பண்ண முடியாமல் நிறைய கிரெடிட் ஆல்சோ வாஸ் லாஸ்ட். ஸோ பேசிக்லி இன்னைக்கு வந்து நம்ம we will be focusing on only the supply. Supply என்றது ஒரு பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி தான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளைன்றது தான் டாக்ஸபிள் ஈவெண்ட். எந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட் எடுத்தீங்கன்னா there is something called taxable event. For example, income taxல earning of income is the taxable event. Excise, central excise எடுத்தீங்கன்னா manufacture. Then service taxல service provided or agreed to be provided. Customsல import or export. Then VAT எடுத்தீங்கன்னா sale or purchase of goods. சிஎஸ்டி எடுத்தீங்கன்னா interstate sale or purchase of goods. அது மாதிரி taxable event வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லாலையும். ஸோ ஜிஎஸ்டி லால கூட taxable event அப்படின்றது சப்ளை. ஸோ taxable event வந்து ஒரே ஒரு செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 7. அண்ட் அது கூட வந்து நம்ம 3 ஷெடியூல்ஸ், ஷெடியூல் 1, 2, 3 அந்த 3 ஷெடியூலையும் நம்ம அனலைஸ் பண்ணாதான் சப்ளை என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் சென்ட்ரல் எக்ஸைஸ்லாம் எடுத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ன்ற டெஃபினேஷன் புரிஞ்சிக்கிறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஃபைனலி தி சுப்ரீம் கோர்ட் வந்து தே டுக் அவுட் எ டிசிஷன் ஃப்ரம் அமெரிக்கன் லா. அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் என்னன்னு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, இருந்தாலும் there were several disputes. பட் ஜிஎஸ்டி லால சப்ளை பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் டிஃபைன்ட் இன் அ வெரி வைட் அண்ட் ஆல்சோ இன் அ காம்ப்ளிகேட்டட் மேனர். அது நம்ம டெஃபினிஷன் போகும்போது உங்களுக்கு சில இஷ்யூஸ் which have cropped up, which have already gone to the court, அதெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். மிஸ்டர் ஷம்சுத்தீன். ஷம்சுத்தீன் ரெக்கார்டிங் ஆகுதுல்ல? Yes, yes. தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லால நம்ம சப்ளை புரிஞ்சிக்கணும்னா சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜிஎஸ்டி எதுக்கு வந்தது அப்படின்றது ஐ வில் டேக் அபவுட் 3-4 minutes டு எக்ஸ்பிளைன். தென் வி வில் கோ இன் டு தி சப்ளை டெஃபினிஷன் அண்ட் ட்ரை டு அனலைஸ். இப்போ ஜிஎஸ்டி லா பார்த்தீங்கன்னா நம்ம 2017க்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணாமல் ஜிஎஸ்டி லா கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 லிஸ்ட் இருக்கு. சில என்ட்ரிஸ் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ் அதெல்லாம் சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரும். சில என்ட்ரிஸ் வந்து லைக் VAT, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதனால்
இது ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜுகல்பந்தி டேக்ஸ். மியூசிக்கில் சொல்லுவாங்க, 2 பேர் சேர்ந்து பாடினாங்கன்னா ஜுகல்பந்தி, ஃபியூஷன் கூட சொல்லலாம். ஸோ இப்போ 2 ஸ்டேட்டும் சென்டரும் 2 பேரும் சேர்ந்து ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணோம்னா, the first thing they wanted was the constitutional amendment. அதனால தான் constitutional amendment became very important and it took many years. First Congress government try பண்ணாங்க, they could not introduce. Then BJP came to power, they also tried for some time. அப்புறமா 2016ல they could bring consensus and GST law was implemented. Sir, can I request all of the participants to put on mute? Hello. Next slide, sir. Shamshuddin, sir. Next slide. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் யா சார் யார்? ஹலோ சம்சுதீன் மியூட் பண்ணிட்டேன். நான் நவீன்குமார் சார், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இப்போ கேக்குதா? எஸ் சார். தேங்க்யூ. சூப்பர். இப்போ கான்ஸ்டிடியூஷன்ன்றது இட் இஸ் அ சுப்ரீம் லா. எந்த லா நம்ம கண்ட்ரியில் என்ஃபோர்ஸ் பண்ணோம்னா கூட கான்ஸ்டிடியூஷனில் தேர் ஷுட் பி அன் ஆத்தரைசேஷன். ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு கூட வி ரிக்வயர்ட் கான்ஸ்டியூஷன். அதனால தான் அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி லாவை பார்த்தீங்கன்னா there are many matters which have already gone to the court. அந்த கோர்ட்டில் என்ன இஷ்யூ அப்படின்னா, we have challenged the constitutional validity of some of the provisions. For example, questions have come by immovable property transactions like leasing, renting, or joint development rights when it is given, அந்த மாதிரி transaction, and properties under construction, it is intended for sale, but in between I collect some money as advance. I enter into agreement to sell, அப்புறமா sale deed will be executed later. But whether it will be subjected to GST என்ற மாதிரி issue எல்லாம் it has cropped up in the context of GST. Therefore, some of the matters நீங்க பார்த்தீங்கன்னா it has gone to the courts already. நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் அப்புறமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். மிஸ்டர் ஷம்சுதீன், யா. இப்போ கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா there are ஒரு brief background of the constitution, because without understanding the constitution we cannot understand supply. Some of the important issues நான் பாயிண்ட் அவுட் பண்ண போறேன். கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா preamble அப்படின்னு இருக்கு. preamble is there in all laws. கான்ஸ்டியூஷன்ல வந்து probably the longest preamble you will have in the law. We the people of India அப்படின்ற எக்ஸ்பிரஷன் அங்கே தான் வருது. Interpreted the preamble to say that it contains the basic structure of the constitution. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கான்ஸ்டியூஷன் எந்த வகையில கூட அமெண்ட் பண்ணிக்கலாம், பட் preamble வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் said. That is the importance of preamble. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீடம் டு ஃபார்ம் யூனியன்ஸ், freedom of movement, freedom of expression. இப்போ நம்ம ஜூம் மீட்டிங்ல பேசின்னு இருக்கோம். Can the government prevent you from discussing? Freedom of speech is guaranteed. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா the right to not to be discriminated, equality அப்படின்னு சொல்றோம், Article 14. அந்த மாதிரி various types of fundamental rights are there in the constitution. நீங்க ஜிஎஸ்டி exemption படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ ட்ரேட் யூனியன்ஸ், press, news agencies are not subjected to tax. That is because freedom of speech has to be protected. Then freedom of movement is guaranteed by the constitution. அதனால பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் பேசிக் ட்ராவல்,
இந்த ஏசி ஏர் ட்ராவல்லாம் விட்டுடுங்க. மற்றபடி the second class travel, all those things exemption நீங்க வந்து you will find it in the exemption notification 12 of 2017. இதே மாதிரி exemption service tax இருந்தது. So therefore, there are freedom of religion is also one of the fundamental rights. The religious institutions cannot be taxed. அதுலயும் ஒரு controversy இருக்கு. I will come to it a little later. So there are exemptions in the GST law. அது எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா to ensure that your fundamental rights are not affected. Some of the exemption you can link it to fundamental rights. அதை தவிர்த்து ஆர்டிகல் 51A பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு கூட இருக்கு. இன்ஃபேக்ட் சம் ஆஃப் தி கண்ட்ரீஸ் தே ஹாவ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இன் அவர் கண்ட்ரி தேர் இஸ் நோ சச் ரெக்குவயர்மெண்ட். அதனால நம்ம வந்து டேக்ஸ் கட்டாம இருக்க முடியும்னு சொல்லக்கூடாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி திங் விச் இஸ் தேர் இன் அதர் கண்ட்ரீஸ். அதே மாதிரி if you look at the constitution, they define what is the role of legislature. The role of legislature is to make the law. What is the role of executive? Executive, now all these IRS, IPS, and all these IAS, that is known as executive. Avanga job eppadi enna, they have to implement the law. And judiciary role enna pathina, they have to interpret the law. So these things are also defined in the constitution. அதை தவிர டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஒரு கைடன்ஸ் ஃபார் தி வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹவு டு ஃபங்க்ஷன், வாட் ஆர் த மேட்டர்ஸ் தே ஹவ் டு கான்சென்ட்ரேட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் மேண்டேட்டரி ஆர் பைண்டிங் ஆன் தி ஸ்டேட்ஸ். ஸோ திஸ் இஸ் a basic framework. 7th schedule already சொன்னேன், the list 1, list 2, list 3. Next slide. 1 or 2 definitions பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன்லேயே சொல்கிறோம். ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் எனி டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் except taxes on the supply of alcoholic liquor for human consumption. லாக்டவுன் பீரியட்ல கோயிலை திறந்தானோ இல்லையோ லிக்கர் ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ தட் தி ஸ்டேட் வில் கெட் ரெவென்யூ. அண்ட் தெர் வாஸ் நோ கன்சென்சஸ். ஸ்டேட்ஸ் வந்து they should not bring this alcoholic liquor under GST. There was no consensus at all from the beginning. அதனால பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டெஃபினேஷன்லேருந்தே அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு ஸ்டேட் எக்ஸைஸ் ஆல்சோ அதை சப்ஸ்யூம் பண்ணோம்னா ஜிஎஸ்டி, தென் வி ஹாவ் டு அண்டர்கோ த சேம் ஆர்டியல். கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோமோ அதெல்லாம் இந்த லிக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக எடுக்க வேண்டியது. இப்போ சர்வீஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் டிஃபைன் ஆயிருக்கு. ப்ளீஸ் see the definition of service, how vague it is. Service means anything other than goods. இதில் வந்து lot of controversies have cropped up. இப்போ anything other than goodsனா, கூட்ஸ்னா என்ன? கூட்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கான் கான்ஸ்டியூஷனில் கூட. கூட்ஸ் மீன்ஸ் MCA, மெட்டீரியல் கமாடிட்டிஸ் ஆர்டிகல்ஸ். திஸ் இஸ் வாட் த கான்ஸ்டியூஷன் சேஸ். நீங்க ஜிஎஸ்டி லா போனீங்கன்னா கூட்ஸுக்கு ஒரு டெஃபினிஷன் அவனும் சொல்லியிருக்கான். கூட்ஸ் மீன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இட் டஸ் நாட் இன்க்ளூட் மணி ஆர் செக்யூரிட்டிஸ் அப்படின்றாங்க. மணி இஸ் ஆல்சோ டிஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேங்க்குக்கு let us say 1 lakh rupees I deposit in the bank. Can you tax it? It is a deposit of money. It is a transaction in money, which is not goods. அதே மாதிரி சர்வீஸ் டெஃபினிஷனும் ஜிஎஸ்டி லால இருக்கு. அது என்ன சொல்றாங்க? சர்வீஸ் மீன்ஸ் எனிதிங் அதர் தென் குட்ஸ். இட் ஆல்சோ எக்ஸ்க்ளூட்ஸ் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ சர்வீஸ் கூட there is a definition. Now when you say service means anything other than goods, fundamental question என்ன வந்திருக்கு அப்படின்னா, can you include immovable property transaction as service? For example, renting of immovable property. Renting of immovable property, if it is a residential, exemption கொடுத்துட்டான், அதில் ஒன்றும் தகராறு கிடையாது. பட் நான் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு கொடுத்தேன்னா, is it liable to GST? Because it is a transaction in immovable property. I give some rights in the immovable property. One more thing,
இப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய நம்ம சென்னையிலயோ பெங்களூர்லயோ இந்த மாதிரி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து லேண்ட் ஓனருக்கு வந்து he has the land, developer does not have the land, he has the money, so he gives the joint development rights to the developer. Is it liable to GST? இந்த இஷ்யூ சர்வீஸ் டேக்ஸ்லயே கிராப் அப் ஆயிருக்கு, லிட்டிகேஷன்ல இருக்கு மேட்டர். நான் ஜிஎஸ்டிலையும் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? அன்பார்ச்சுனேட்லி ஜிஎஸ்டி லால இமூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற எக்ஸ்பிரஷனை டிஃபைன் பண்ணல. அப்போ எந்த லாவை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டி வரும்? இமூவபிள் ப்ராப்பர்ட்டி has been defined in the General Clauses Act. Transfer of property law there is a definition. அதே மாதிரி இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இப்போ நீங்க ஜெனரல் கிளாஸ் ஆக்டை பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லாஸ் இன் அவர் கண்ட்ரி, 1897. அதில் என்ன சொல்றான்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டி would it is inclusive, it includes land, it includes the benefits arising out of land. Now what is this or interest arising out of land? Benefit arising out of land. For example, I give some right in the immovable property. That is a benefit arising out of land or an interest in the land. இப்போ there are some judgments in the context of general law. இப்போ வந்து suppose I have a huge pond, ஒரு land vacant இருக்கு, அதில் ஒரு pond இருக்கு, அதில் வந்து நான் ஃபிஷிங் ரைட்ஸ் யாருக்கோ கொடுக்குறேன். அந்த ஃபிஷிங் ரைட்ஸ் கேன் யூ சே இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ்? There are decisions which say that fishing rights கொடுத்தேன்னா there is a benefit arising out of land, therefore that is also in the nature of a movable property. இதை வந்து லாட்டின்ல ப்ராஃபிட் ஏ பாந்திரே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு லாட்டின் ரெஃபர் பண்றோம்னா we have adopted British jurisprudence and many legal maxims which are used by the Britishers we have to follow. So in the immovable property, you take a transfer of property law or the General Clause Act, all these laws எல்லாம் பிரிட்டிஷர்ஸ் டிராஃப்ட் பண்ணலாம். அதனால we have to refer to these expressions. So இப்போ வந்து controversy is service means anything other than goods. Immovable property transaction tax பண்ண முடியுமா? The answer is no, because இப்போ வந்து many laws have been subsumed in GST, but stamp duty நம்ம இன்னும் subsume பண்ணல GST lawல. Stamp duty எதுக்கு பண்ணலன்னா there is no consensus. Liquor எப்படி பண்ணாம வச்சிருக்கோம் அதே மாதிரி stamp duty also, which is a huge revenue for the states, they have not agreed to subsume that. So in the issues which I pointed out, இதெல்லாம் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. I am handling one matter. இப்போ வந்து நீங்க ஏர்போர்ட் போவீங்க, அங்க பாத்தீங்கன்னா there are various duty free shops. இப்போ வந்து இந்த duty free shop அவங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, or that space which is given by the airport authority or the concerned company which owns that airport, they would have given that space. இப்போ வந்து அந்த ரைட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் வைக்கிறதுக்கு, can it be subjected to GST is an issue which is now pending in the Karnataka High Court. It is also there in other high courts. So இந்த மாதிரி issues have cropped up because they have defined this expression service in a very loose way, in a very vague manner. Service means anything other than goods. அப்படின்னு define பண்றது, it is going to create problems for us. Next slide, sir. இப்போ எதுக்கு GST கொண்டு வந்தாங்க? Many taxes which were there in the earlier regime, அதெல்லாம் GST lawல subsume பண்ணிட்டாங்க. But the Jugalbandi tax or a fusion tax could not have been done but for the constitutional amendment. What is this Jugalbandi tax or simultaneous tax? இப்போ வந்து suppose a transaction happens within the state, அதை வந்து intrastate supply ன்னு சொல்ல போறோம். What is intrastate supply? You look at the location of the supplier and place of supply. If it is within the same state, அதை வந்து நம்ம intrastate supply ன்னு சொல்லிட்டு CGST and SGST is imposed equally by the state and center. இந்த மாதிரி tax before the constitutional amendment it was not possible. இப்போ ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க,
Article 246A எடுத்துட்டு வந்து, by virtue of it, they have enabled a simultaneous levy by the state and center. That is the most important reason why the constitutional amendment was brought. Next, sir. I have already explained what is the intrastate transaction. We'll go to the next slide and see what is interstate supply. If a location of the supplier and place of supply, you see whether it is in the same state, it becomes intrastate. But if it is in different states, then it becomes interstate transaction. Our topic today is supply. Therefore, இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸோ இல்லை டெஃபினேஷன் ஆஃப் interstate அதை இப்போ வந்து we don't have the time to look at it. Maybe we can look at it in some other session. So இப்போ வந்து interstate transaction ஆயிடுச்சுன்னா then the law which is applicable is IGST. IGST is the law applicable. IGST has to be charged. இப்போ IGST Act பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சென்ட்ரல் லா. Whereas CGST levy பண்றதுக்கு CGST Actன்னு செப்பரேட்டா வச்சிருக்கான். அது வந்து யூனியன் லா. One more law is SGST Act. அது வந்து ஸ்டேட் லா. இப்போ சில இடத்துல வந்து நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் யூனியன் டெரிட்டரிக்காக UTGST ஆக்ட்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன் wherever யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் தேர் CGST and UTGSTன்னு வரும். இப்போ interstate transaction மேல IGST will be imposed. Next, sir. இப்போ IGST levy பார்த்தீங்கன்னா what is the taxable event? Taxable event is supply only, but it should be interstate supply. இப்போ ஒரு important aspect நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இப்போ கூட்ஸ் நான் இம்போர்ட் பண்றேன். Let us say I am a company based in Chennai. Goods வந்து I imported from let us say UK, London. இப்போ வந்து GST வருமா வராதா? கண்டிப்பா GST வரும். IGST is paid. But apart from that, there is one more law which is there from 1962, that is the customs law. Customs duty கூட வரும். So in a import transaction, apart from customs duty, நமக்கு IGST also comes. Now ஒரு இஷ்யூ இருக்கு இல்லை, ஐ வில் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட். இப்போ நான் taxable event for customs என்ன, import or export of goods. What is the taxable event for the GST law? It is supply. Supply as defined in section 7. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, சப்போஸ் எனக்கு வந்து my parent, let us say my customer in London says, you manufacture goods in India and export it back to me. அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக நான் உனக்கு ஒரு மெஷின் கொடுக்குறேன், ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அனுப்புறான். அந்த கூட்ஸ் லேண்ட் ஆகும்போது சென்னையில் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்ளை ஆகும். பிகாஸ் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இஸ் தி ரிலவெண்ட் டாக்ஸபிள் ஈவெண்ட் அண்ட் கஸ்டம்ஸ் லால வந்து கன்சிடரேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஜிஎஸ்டி லால பார்க்கும்போது supply, if you see section 7(1), supply for a consideration is important. இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல அந்த மஷினரி எனக்கு ஃப்ரீயா கொடுக்குறான். அதனால there is a possibility to take a view that இந்த டிரான்சாக்ஷன்ல கஸ்டம்ஸ் டியூட்டி தான் வரும். It does not attract GST. பட் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அதுல. Suppose the foreign company which sends the goods free to me is a holding company or a related person. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா there is one schedule 1 in the GST law. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க since you are practitioners. Schedule 1ல related person transaction is also treated as supply, although there is no consideration. So ஃப்ரீயா வந்தா கூட from a related person it would be subjected to GST. So this is one of the important points which you should remember in the context of customs law. But நீங்க பிளைண்டா இப்போ என்ன நடந்திருக்குன்னா, moment there is some import, people don't bother about whether there is supply or not. GST கட்டிடுறான், there is also payment of customs duty. This is what is happening. But actually பார்த்தீங்கன்னா the levy section
section 5 in the IGST Act பார்த்தீங்கன்னா there's one proviso. It says that in respect of import of goods, நீங்க வந்து you pay tax at the same point of time when customs duty is also paid அப்படின்னு சொல்றான். அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டியில் நம்ம என்ன வேல்யூவேஷன் பண்ணுறோமோ அதே வேல்யூ அடாப்ட் பண்ணி ஜிஎஸ்டி கட்டு அப்படின்றான். பட் த பேசிக் கொஸ்டின் இஸ் it is in the nature of GST, therefore it should satisfy the condition of taxable event. Next, sir. Now let us move into supply with this background, whatever we have understood till now. I will go to the definition of section 7. Next slide la போகும்போது நான் உங்களுக்கு செக்ஷனை காட்டுறேன். Taxable event of supply is defined in section 7. Without understanding section 7, we cannot understand GST law, because எல்லாமே the epicenter of GST law is only this definition of supply. இப்போ நம்ம சப்ளை புரிஞ்சிக்கலன்னா GST லாவை புரிஞ்சிக்கவே முடியாது, because that is the basic taxable event. And ஒரு important amendment 2018ல கொண்டு வந்திருக்காங்க. And what is that amendment? இப்போ schedule 1, schedule 2, schedule 3 மூணு schedule போட்டிருக்கான். schedule 1 பார்த்தீங்கன்னா where there are certain transactions, அதில் வந்து consideration இல்லைன்னா கூட it is deemed to be in the nature of a supply. இப்போ லாவில் வந்து deeming fiction அப்படின்னுவாங்க. ஃபிக்ஷன்னா என்ன தமிழில்? fiction means it's not real, it is story. So லாவில் கூட sometimes they will create a fiction. இன்ஃபேக்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படிச்சிருக்கேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, பை அ டீமிங் ஃபிக்ஷன் யூ கேன் ஈவன் சேஞ்ச் அ ஜெண்டர், ஆம்பளைய பொம்பளையா மாற்றலாம், அண்ட் வைசி வர்சா. தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அ டீமிங் ஃபிக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெட்யூல் 1ல ஒரு டிரான்சாக்ஷனில் கன்சிடரேஷன் கிடையாது. செக்ஷன் 7ல வராது, 7(1)ல இது வராது. பட் தேர் ஆர் சர்டன் டிஃபைன்ட் ஆக்டிவிட்டீஸ், கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட அதை வந்து you treat it as a supply and charge GST அப்படின்றான். Those transactions we'll see. அதே மாதிரி schedule 2 பார்த்தீங்கன்னா, prior to this 2018 amendment, அதில் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, list of activities and transactions. That was also deemed to be supply. But 2018 amendmentல என்ன பண்ணிட்டாங்க, schedule 2 will apply only when you fulfill 7(1). That means there should be a supply in the course or furtherance of business for a consideration. அதுக்கப்புறமா whether that particular supply you should treat it as supply of goods or service. That means classification பண்றதுக்கு கொண்டு schedule 2 பாரு அப்படின்னு 2018 amendmentல கொண்டு வந்திருக்காங்க. We'll see that as we go on. Next slide, sir. So what is supply? Supply definition பார்த்தீங்கன்னா, they have defined it in a very wide manner. Supply means-னு சொல்லலை. means அப்படின்னு போட்டாங்கன்னா லால you can mathematically read it as equal to. includes-னு போட்டாங்கன்னா mathematically you can add a plus there, because apart from the general understanding, dictionary வச்சு supply என்னன்னு பார்த்துட்டு it also includes whatever is defined there. So இப்போ supply definition is very wide. என்ன சொல்றான், it includes all forms of supply. அதாவது you have to allow your imagination go in different directions. Whatever you can understand as supply, அது எல்லாமே supply தான் அப்படின்றான். அப்புறமா என்ன சொல்றான், it can be supply of goods or services or both. Goods or services definition we saw some time back. It can also include both. சில டிரான்சாக்ஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ யாராவது கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா மெட்டீரியலும் யூஸ் ஆகுது, சர்வீஸும் இருக்கு. ஸோ போத் த எலிமெண்ட்ஸ் ஆர் தேர், தேர்ஃபோர் தே சே கூட்ஸ் சர்வீசஸ் ஆர் போத். அதுக்கப்புறமா என்ன சொல்றான், தே கிவ் சம் இல்லஸ்ட்ரேஷன், சச் ஆஸ் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் அர்த்தம். சேல், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ், டிஸ்போசல். இப்போ ரெண்டல் லைசன்ஸ்
அந்த ரெண்டு வார்த்தையை பார்த்துட்டு ஒரு டவுட் வரலாம். சார் ரெண்டல் அண்ட் லீஸ் சொல்றானே, ஸோ ஈவன் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லீஸும் கூட இன்க்ளூட் ஆகிடுமா? கிடையாது. யூ ஹவ் டு ரீட் இட் அலாங் வித் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். You cannot include immovable property transaction here. So this is the point which I was making when I discussed about constitution. So இன்னொன்று பார்த்தீங்கன்னா disposal அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணின்னு இருக்கேன் ஆஃபீஸில். ஒரு 5 வருஷம் கழிச்சு there is some damage ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் டெல் ப்ளீஸ் இதை வந்து ஏதாவது ஒரு கடையில் போட்டுட்டு you take it away, 5,000 rupees varda, you receive it. That is disposal of goods. That will also be a supply for the purpose of section 7(1)(a). இன்னொன்று important expression இங்க என்ன சொல்றான், it should be made for a consideration. Consideration need not be necessarily money, it can be kind also. அதனால தான் நீங்க அங்க யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன் பாருங்க, barter, exchange. Barter exchange also covered. For example, I build some, let us say, நீங்க வந்து ஏதோ ஒரு கேஸ்ல அப்பியர் ஆகுறீங்க உங்க கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு. Let us say he is into construction business. In return, he renovates your office. That can be treated as barter because he is also giving some service to you for your services. Of course, when it comes to advocates, reverse charge apply ஆகும், அது வேற விஷயம். But for others, STP and chartered accountants, it is a barter transaction. So அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா the first clause A, they have defined it in a very wide manner. And இன்னொரு எக்ஸ்பிரஷன் பாருங்க, in the course or furtherance of business. For example, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஐ ரிமெம்பர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது இனிஷியலாக ஜிஎஸ்டியில் வரும்போது. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஷி ஹேஸ் சம் ஓல்டு ஜுவல்லரி. ஓகே, அந்த ஜுவல்லரி எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கோல்ட் ஸ்மித்துக்கு கொடுத்துட்டு அதை உருக்கிட்டு ஷி வாண்ட்ஸ் டு செல் தட் அண்ட் பை அ நியூ ஒன். இப்போ ஷீ இஸ் ஆல்சோ செல்லிங் ஜுவல்லரி தான், ஓல்டு ஜுவல்லரி இஸ் கிவன். Is she engaged in the course of or furtherance of business is the question. அவங்க என்ன பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்ளை பார்க்கும்போது பிஸ்னஸ்ன்ற ஆங்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி எல்லாமே வந்துடும். இஃப் யூ டோன்ட் ரீட் இட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட், எவ்ரி திங் பிகம்ஸ் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, ஆஃப்டர் 6 months அதை டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க. யாரோ ஒருத்தர் பேப்பருக்காரன் வர அவனுக்கு எடுத்து போய் போடுறீங்க. கேன் யூ சே தட் யூ ஆர் என்கேஜ் இன் சப்ளை ஆஃப் நியூஸ் பேப்பர்? இட் இஸ் நாட் ஸோ. தட் இஸ் நாட் த வே வி ஷுட் கன்ஸ்ட்ரூ தி லா. ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இன் தி கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து த்ரூ அவுட் ஜிஎஸ்டிலாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லாட்டி எல்லாத்தையும் டாக்ஸபிள்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் போட்டிருக்கான். That is also inclusive. That is going to create a lot of problems. இதில் வந்து வேட்டிலே நிறைய issues வந்தது. But now they have made it very wide. They say whether there is any pecuniary benefit or not, pecuniary benefit or not. Even incidental activity is business. இப்போ வந்து let us say there is one old judgment of the Supreme Court, Sai Publication Fund. Some of you நீங்கள் படிச்சிருக்கலாம். Very interesting judgment of Supreme Court argued by Mr. Joseph Vellapalli, one of the great lawyers whom I consider him as one of my gurus. அந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, Sai Publication Fund, there is one organization, அவங்க வந்து they have been established as a charitable venture, charitable purpose-க்கு. இப்போ பாபாவோட டீச்சிங்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்த பர்பஸுக்கு they will be selling some books, CD, all those things. Department in its revenue zeal would treat them also as a dealer. Supreme Court said they are not engaged in that business. Their main objective is charitable nature.
Therefore, you cannot construe their activity as business. இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அதே இடைஞ்சல் தான் இங்கேயும் வரப்போகுது. அதை கிளாரிட்டியாக அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வாட் எவர் தே செட் இன் த பாஸ்ட் லா அகெயின் வி மே ஹேவ் டு ரீலுக். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஆர்கனைசேஷன் வந்து தே டீச் மெடிடேஷன், தே கண்டக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், யோகா, ஆல் தோஸ் திங்ஸ். கேன் யூ சே தட் தே ஆர் என்கேஜ் இன் சப்ளை? அவங்களும் சிடி விற்கிறாங்க, pen drive nowadays, or online they give you discourses for some amount. Is it in the nature of business? In the issue on the GST rate is going to crop up. Some of them are going to litigate because there will be high implication for them. For people who are below the 20 lakh limit, அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. So this is the first class. First classல இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா import of services for a consideration whether or not in the course or furtherance of business அப்படின்றோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ப்ளீஸ் see the difference. ஃபர்ஸ்ட் கிளாஸில் in the course or furtherance of business அப்படின்றோம். இங்கே வந்து whether or not in the course or furtherance of business. So there is a difference between class B and A. இப்போ import of service, ஒரு சிம்பிள் illustration கொடுக்குறேன், எக்ஸாம்பிள். சப்போஸ் யூ import some service, digital content online, or you avail some services from a foreign service provider, that will be covered under import of services. It may not be in connection with your business, but still it is an import of service. அதனால தான் நீங்கள் you go to 12 of 2017, what they have ensured, import by government, a individual who is not doing any business. உங்க பையன் கூட டவுன்லோட் பண்ணி from Google Pay, he will pay some amount. So whether it becomes import of service taxable, அதுக்காக exemption கொடுத்துட்டான். இல்லாட்டி it will be, actually the levy is attracted because it need not be in the course or furtherance of business. So this is import of service. காம்ப்ளிகேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறாங்க எலக்ட்ரானிக்காக டவுன்லோட் பண்ணுறதுனால கஸ்டம்ஸ் டியூட்டி இம்ப்ளிகேஷன் வராது, பிகாஸ் இட் இஸ் நாட் குட்ஸ், பட் இட் வுட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி பிகாஸ் இட் கம்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ தேர் மே பி செவரல் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பிஸ்னஸ். இஃப் இட் இஸ் ஃபார் தி பிஸ்னஸ், ரிவர்ஸ் சார்ஜில் கட்டிட்டு அவன் வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். So that is one of the important things about B. இப்போ C பார்க்கலாம். Cல என்ன சொல்றாங்க? Activities specified in Schedule 1 made or agreed to be made without a consideration. இப்போ வந்து let us straight away go to Schedule 1. Mr. Shamsuddin, can you just go to Schedule 1? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம். ஷெட்யூல் 1 இருக்கு. எஸ் சார், தேங்க்யூ. இப்போ ஷெட்யூல் 1ல என்ன சொல்றான்? தேர் ஆர் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை. அதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்றான்? வாட் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ் லிஸ்டட்? அதை ஒன்றா இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் இருக்கு. ஐ கேவ் ஒன் எக்ஸாம்பிள். ஆர் ஃப்ரம் ஓல்டு லேப்டாப் சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. யூ கால் அ சர்வீஸ் ப்ரொவைடர். அவன் பார்த்துட்டு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் இது வந்து ஒரு ஷோ பீஸ் தான், நீங்கள் ஈவன் ஸ்கிராப்பாக சேல் பண்ணால் கூட யாரும் வாங்க மாட்டோம். ஸோ வாட் யூ டூ? ஓகே, ப்ளீஸ் த்ரோ இட் ஆர் கிவ் இட் அவே. சப்போஸ் உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்கிறான், சார் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எதாவது ரிப்பேர் பண்ண வச்சு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுங்க. That amounts to permanent transfer of business asset and therefore GST will be attracted. But இதுல ஒரு important condition பார்த்தீங்கன்னா, you should have taken ITC on that. Input tax credit அந்த லேப்டாப் மேலே எடுத்திருந்தீங்கன்னா, அதை டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா, கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட there will be a GST implication. This is one example. There can be several examples which can be given. Office old furniture, books,
ஐடிசி எங்கெங்க அவைல் பண்ணியிருக்கீங்களோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும் இல்லை, சப்போஸ் நான் லேப்டாப் 10 வருஷத்துக்கு முன்னே வாங்கியிருக்கேன், இப்போ வந்து ஒர்க் ஆகலை, I give it away to the office assistant or I donate it to some nearby school because advanced versions have come, I want to buy something new. Whether it will come under permanent transfer or disposal. ITC in the definition pathina law, it only refers to GST credit. Idu na eppo 10 varshadhukku munna vaangirukken. So therefore there is a possible view that if it is old asset where ITC was not taken, because I have taken some other credit, not the GST credit, therefore it will not be covered. Transition credit எடுத்துருந்தா வருமானு கேட்கலாம். 2017 ஜனவரியில் லேப்டாப் வாங்கிட்டேன். Let us say I have taken some credit, I want to dispose, and the Tran 1 credit வந்துடுச்சு GST. Still ITC definition வந்து it only refers to CGST, SGST, UTGST, IGST. There is no reference to Tran 1 credit. Please see the clause 2. Supply of goods or services or both between a related person or distinct person specified in section 25 when made in the course or furtherance of business. Distinct person அப்படின்றத first explain பண்றேன். இப்போ ஓல்ட் லா பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கூட்ஸ், தெர் வாஸ் ஆல்தோ தெர் வாஸ் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், it would not be treated as interstate sale or purchase, provided some forms had to be given. We need not go into those procedures. அதனால பார்த்தீங்கன்னா many companies என்ன பண்ணுவாங்க, business மாடல்ல they will include, they wanted to avoid paying taxes immediately, so they will set up their godown or branch at other states and transfer the goods, move the goods from one state to another. இப்போ ஜிஎஸ்டியில் என்ன பண்ணிட்டான், இப்போ தமிழ்நாட்டில் ஹொசூரில் ஒரு பிரான்ச் இருக்கு, பெங்களூர் அங்கே ஒரு பிரான்ச் இருக்குன்னா, those two branches, although it belongs to the same company, they are treated as distinct person. ஸோ என்னன்னா ஹொசூர்லேருந்து நான் கூட்ஸ் பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா அர்லியர் லால I can follow the procedures, form கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு, there is no sales tax implication. But GSTல tax கட்ட வேண்டி வரும். So after GST came, because of Schedule 1, many people think why I should have one brand, not direct, I will send it to my customer or I will have agents and treat it as sale. Why should I have branches? Abdin, they started revisiting the business models. இப்போ ரிலேட்டட் பர்சனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ரிலேட்டட் பர்சன்னா என்ன, செக்ஷன் 15 வேல்யூவேஷன் செக்ஷன்ல ஒரு டெஃபினேஷன் இருக்கு. when you read 15 you will know where various people or persons are mentioned. It may be control exercised by one person on another, blood relative, and various things are there. We cannot spend time on that. So related person, between them, if some supply happens, consideration illana kuda, it will be subjected to tax. And the import related examples on holding company, foreign holding company sending goods to India, customs varum, import is there, but GST varum because of Schedule 1 clause 2. But இதே foreign customer who is unrelated sends goods free, அது மேல GST வரக்கூடாது, because taxable event இந்த 7(1)ல consideration சொல்றான், Schedule 1ல அது வராது, because they are not related. இதுல one of the related person is an employee. Employer-employee relationship is also treated as a related person. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொவைசர்ல பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வேல்யூ இன் அ ஃபைனான்ஷியல் இயர் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி, யூ நீட் நாட் ட்ரீட் இட் ஆஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். தட் மீன்ஸ் தே ஹவ் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. I have to keep maintaining records to see whether this condition is violated or not. But another important thing about employer-employee, employee giving service to employer is covered by Schedule 3. அதை பார்க்கலாம், after some time we'll see that.
But employer giving service to employee or employee giving goods to employee, even if there is no consideration, subject to this 50,000 limit, will be subjected to GST. Next slide, sir. Third clause என்ன சொல்றான்னா, supply of goods by a principal to agent, where the agent undertakes to supply goods on behalf of the principal, or vice versa. The agent is supplying something to the principal. Earlier, இது பார்த்தீங்கன்னா sale definition இருந்தது BATல. So sale means there should be a transfer of property in goods. Agency transaction, a principal and agent are one and the same. He is acting on behalf of me. There is no transfer of ownership. So there was no implication. But GSTல வந்து அவன் ஏஜென்ட்டாக இருந்தால் கூட please treat it as supply of goods, pay tax. So in normal course, accounting parlance, I will not account it as a sale. But for GST purpose, law என்ன சொல்றான், treat it as supply and pay tax. So இப்போ நிறைய பேர் when they come for consultation, we have reviewed their agreement. Some of them say that I do not want agency relationship. Why should have agency? Na எப்படியும் இப்போ ஏஜென்ட்னு கூப்பிட்டா கூட tax வருது. I will remove that agency. Na you will have responsibilities. So I will have principal to principal transaction and change the contract. இந்த மாதிரி review கூட ஆயிட்டு இருக்கு. Then next, come to clause 4. Import of services by a person from a related person or from any of his establishments outside India in the course or furtherance of business. For example, a foreign software company ஏதோ புதுசாக டெவலப் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு வந்து இந்தியன் சப்சிடரி இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு அவன் எலக்ட்ரானிக்லி ஹி சென்ட்ஸ். கன்சிடரேஷன் கிடையாது, but still it will be taxable because of clause 4, related person fiction. இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, or from any other establishment. For example, foreign branch இருக்கு. Foreign branch, I will give one example. Let us say there is a software company, Infosys in Bangalore. Infosys will have a foreign branch, let us say in South Africa. இப்போ Infosys India will have an agreement with their foreign customer to develop software. Let us say that foreign customer is also in South Africa. Instead of sending people, இங்கே எதுக்கு நான் வந்து பெங்களூர்லேருந்து ஆள் அனுப்பணும், என்னோட ஓன் பீப்புள் ஃபாரின் பிரான்ச்சில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபாரின் பிரான்ச்சுக்கு என்ன சொல்லுவேன், ப்ளீஸ் ப்ரொவைட் சர்வீஸ் டு தி ஃபாரின் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அண்டர் த ஜிஎஸ்டி லா, த இம்ப்ளிகேஷன் பாருங்க, ஃபாரின் பிரான்ச், although it is a part of the head office of the Indian company, is treated as a different establishment outside India. They will be treated as providing service on behalf of the Indian company, that is Infosys Bangalore. Therefore, it would be subjected to tax. It will be treated as import of service. இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்கு, that is a controversial angle. Service taxல இருந்தது. இப்போ Infosys may take a view that the service is happening outside India. Now, service provider outside India, service customer is outside India, consumed outside India. Therefore, அதை வந்து நீ டாக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இந்த கான்ட்ரவர்சி ட்ரிபுனல் வரைக்கும் போச்சு. இந்த சஸ்டாட் Bangalore bench said these type of transactions cannot be taxed because the territory, taxable territory is not within India, it is outside India. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா there are series of decisions, KPIT Cummins, Tech Mahindra, Torrent Pharmaceuticals, இந்த மாதிரி decisions பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி சர்வீஸ் டேக்ஸ்ல இருந்தது. All those decisions have now been challenged. இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து அர்லியர் ரெஜிம்ல இருந்தது. ஈவன் இன் ஜிஎஸ்டி லா இது கண்டினியூ ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். நவ் லெட் அஸ் go back. This is schedule 1. Let us go back to the definition which we are receiving, section 7. 1A போடுங்க sir. Yes sir, thank you. No. Next. Yes. 1A இந்த 2018 அமெண்ட்மெண்ட்ல இதை கொண்டு வந்தோம். இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட். நான் சில இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்
it better. Where certain activities or transaction constitute a supply under one என்னன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை வந்து சப்போஸ் சம்திங் குவாலிஃபைஸ் as supply under 7.1, அதை வந்து வெதர் ஐ ஷுட் கால் இட் as supply of goods or services அதை தீர்மானம் பண்றதுக்கு ஷெட்யூல் 2க்கு போன்றோம். That means schedule 2 is no longer a deemed supply. It is useful only for deciding a classification issue. இப்போ வந்து schedule 2ல என்ன இருக்குன்றது பார்க்கலாம். Sir, we'll go to schedule 2. Yeah. We'll take few examples and see how it is going to affect. இப்போ schedule 2ல பார்த்தீங்கன்னா transfer of any title in goods is supply of goods அப்படின்லாம். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா this is supply of goods தான். But still they wanted clarity, they put it. Transfer of right in goods or undivided share in goods without transfer of title, அதை வந்து supply of services அப்படின்றான். இதுல வந்து there is no ownership transfer. அந்த மாதிரி transfer, for example, I give the possession, bailment cases may come under this. Then third clause says transfer of title in goods under an agreement which stipulates that the property in goods shall pass on at a future date. For example, agreement to sell may come under this. That is treated as supply of goods. One important thing is in the schedule 2 draft பண்ணும்போது இந்த சர்வீஸ் டேக்ஸ், some of you might have practiced service tax, அதில் வந்து declared serviceன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தோம். Most of the things which are there in schedule 2 அதை வந்து அப்படியே declared serviceல இருந்து எடுத்து இங்க போட்டுட்டோம். ஸோ declared service taxல வந்து deeming fiction. In normal course அது சர்வீஸ் கிடையாது, பட் we deem it as a service அப்படின்னா. இங்க same thing happens in GST. In the normal course there may be a doubt whether it is supply or not, but it is deemed to be supply அப்படின்னு 2017ல law எடுத்துன்னு போது பண்ணிட்டோம். But 2018 amendment, which is retrospective, says first to fulfill the condition in 7.1, if it is supply for a consideration in the course or furtherance of business, then come to schedule 2 to see whether you fit into this, whether you are supply of goods or services அப்படின்ற தீர்மானம் பண்றதுக்கு கொண்டு இதை பாரு அப்படின்றோம். ஸோ நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்றோம். டைட்டிலே பாருங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் மீன்ஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்லி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே லேண்ட் அண்ட் பில்டிங் சம்பந்தப்பட்டது. லீஸ், டெனன்சி, ஈஸ்மெண்ட், லைசன்ஸ் டு ஆக்குபை லேண்ட் இஸ் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படின்றோம். பட் த பேசிக் கொஸ்டின் இஸ் இட் அ சர்வீஸ்? இந்த கான்ட்ரவர்சி ஷெட்யூல் 2 2018 அமெண்ட்மெண்ட் இல்லாமல் இருந்திருந்தா வந்திருக்காது. பட் அவன் கால அவனே வெட்டின மாதிரி இப்போ இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஒண்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் இட் சர்வீஸ்? ஸ்டாம்ப் டியூட்டியே நீ இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணல. அப்படி இருக்கிறப்போ ஹவு கேன் யூ டேக்ஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்? இன்ட்ரெஸ்ட் இன் லேண்ட், பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்ட், these cannot be taxed. So see the next clause. Any lease or letting out of building including commercial, industrial, residential complex, business, commerce, etc. is supply. First question, is it supply of service? அங்கேயே ஃபெயில் ஆகிடும் டெஸ்ட். இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர் கிட்ட போய் ஆர்கியூ பண்ணால் they don't have any right to decide that. They only say சார் எல்லாமே taxable தான் சொல்லுவோம். So what is the remedy? Some of them have already gone to the court. The constitutional remedies are being exercised. Article 226ல writ petition file பண்ணிட்டு some assessees are disputing these matters. I'm just giving the importance of this amendment 2018, which is retrospective. Some people have already paid taxes. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போ எப்படியும் கோவிட் கிரைசிஸ்ல பணம் இல்லை, ஸோ ஒரு கேஸ் ஆகுது போட்டு பணம் வரட்டுமே. Some people may go to court and dispute these type of issues. Now come to clause 3, treatment or process. The job work transactionலாம் supply of services அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி ஒரு டவுட் வரும் because goods are involved. So they say it is supply of services. Next, transfer of business assets.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை 1 or 2 எக்ஸாம்பிள்ஸில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இட்ஸ் அ ப்ரிட்டி லாங் கிளாஸ், பட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் எக்ஸாம்பிள் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, goods forming part of business assets are transferred or disposed of under the directions of a person carrying on the business. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஷெட்யூல் 1 கிளாஸ் 1ல ஃபர்னிச்சர் டிஸ்போஸ்ட் ஆஃப், அதில் வந்து there is no கன்சிடரேஷன். பட் இதில் பார்த்தீங்கன்னா வெதர் ஆர் நாட் ஃபார் அ கன்சிடரேஷன் இருக்கு. இனிஷியலி இட் வாஸ் தேர், பட் 2020 பட்ஜெட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இங்கேயும் வந்து இந்த வெதர் ஆர் நாட் ஃபார் அ கன்சிடரேஷன்றதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கன்சிடரேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஹியர் because it is only for classification. If there is no consideration, schedule 1 இதுலயும் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து let us say இதுல வந்து ஐடிசி எடுத்தாலும் எடுக்காட்டியோன்ற கண்டிஷன் கிடையாது. பட் ஒன் திங் இஸ் wherever there is a consideration and if there is a disposal of asset relating to business, there இந்த கிளாஸ் வந்து இன்வோக் பண்ணுவான் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ பர்ச்சேஸ் சம் ரா மெட்டீரியல், அதை வந்து யூஸ் ஆகலை, அப்சல்யூட் ஆயிடுச்சு, ஆர் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஆக்டிவிட்டி எனிமோர், ஆர் குவாலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம், அதை வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. That will come under clause A because it is sold to someone and so as to no longer form part of the business asset. Therefore, it will be treated as supply of goods. But second, இது பாருங்க, goods which are used for the purpose of business are put to any private use or used or made available to any person for use for any purpose other than business. For example, ஆஃபீஸ் கார் இருக்கு, ஆன் த வே உங்கள் சைல்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபை வந்து சினிமா தியேட்டரில் ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் போடுறீங்க, ஆர் கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. கேன் த டிபார்ட்மெண்ட் சே தட் யூ ஆர் யூஸிங் தி பிஸ்னஸ் அசெட் ஃபார் ப்ரைவேட் யூஸ்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 1/4 டிஸ்அலவுட் அப்படின்னு நீங்களே போட்டிருப்பீங்க, பெட்ரோலு, அந்த depreciation, all those things. So the department may say that you are putting the business asset for private use, whether or not there is any consideration, it will be subjected to tax. Here again, and the whether or not for a consideration எடுத்துட்டாங்க. Now consideration is important. Fortunately, we don't pay ourselves. இல்லாட்டி இது வந்து this would have been a problematic case. So this transfer of business asset third classல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்டையர் let us say I have 2 divisions. I am a trader. ஒரு டிவிஷன்ல வந்து I sell mobile phone. இன்னொரு டிவிஷன் let us say I sell computers. இப்போ மொபைல் ஃபோன் வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்கு, I want to sell that business itself to someone. Can you subject it to tax? அங்க வந்து ஃபர்னிச்சர் இருக்கு, அங்க வந்து அசெட்ஸ் இருக்கு, அங்க ஷோரூம்ல வேரியஸ் ஏசி எல்லாம் இருக்கு. பட் the law என்ன சொல்றான்னா, since the business itself is sold as a going concern, you cannot subject it to tax because it is not sale of individual asset, it is sale of business asset as such. இந்த இஷ்யூ வந்து நம்ம வேட்லயே பார்த்துருக்கோம் நிறைய. அங்க வந்து the criteria was like this. In VAT and the income tax also இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸ்லம் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லம் சேல்னா எல்லா அசட்டும் லைபிலிட்டியும் சேல் பண்ணிடணும். சில கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, குட்வில் ஒண்டி சேல் பண்ணல, மற்ற எல்லா அசட்டு லைபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் வேர் கான்ஃப்ளிக்டிங் டிசிஷன்ஸ். சில டிசிஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, குட்வில் ரீடைன் பண்ணிருக்க, அதனால இட் இஸ் நாட் அ சம் சேல், தேர்ஃபோர் யூ ஹேவ் டு பே VAT. In some cases, they said goodwill is only one thing which is retained, all other things are sold. So therefore you treat it as some sale அப்படின்னு சொன்னாங்க. But fortunately in the since this entry is now limited to classification, most of these issues may not crop up.
பட் த ஒன் பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிஸ்னஸே நான் செல் பண்ணிட்டேன்னா the question of paying GST does not arise. Or part of a business or a division sale பண்றேன், that will not be subjected to GST. Now come to the next slide, sir. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அகைன் ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டின்றான், த சேம் கான்ட்ரவர்சி. இதை வந்து டீமிங் ஃபிக்ஷன்ல யூ ட்ரீட் இட் அஸ் சர்வீஸ் அப்படின்றான். பட் இஸ் இட் அ சர்வீஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அந்த இஷ்யூ அகைன் இட் வில் கோயிங் டு கிராப் அப். சர்வீஸ் டேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெதர் ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் சர்வீஸ் ஆர் நாட் அப்படின்ற இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்காக இருக்கு 13 வருஷமா. இன்னொரு இஷ்யூ இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் மைனிங் ரைட்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து நான் வந்து மைனிங் பிஸ்னஸ்ல இருந்தேன்னா மைனிங் ரைட்ஸ் வாங்கணும். அந்த இஃப் ஐ ஹவ் டு எக்ஸ்ட்ராக்ட் அயன் ஓர் ஆர் குவாரி எட்ஸெட்ரா, அந்த ரைட்ஸ் வாங்கணும், குவாரி ரைட்ஸ் ஆர் மைனிங் ரைட்ஸ். அண்ட் நான் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ராயல்ட்டி கட்டணும் கவர்மெண்ட்டு. இப்போ இஷ்யூ வந்து வெதர் மைனிங் ரைட்ஸ் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் interest in the land or the benefits arising out of land, therefore it is immovable property or not. That issue is also pending before the Supreme Court. Basic issue என்னன்னா, ஒரு judgment, I think in India Cement case, Supreme Court said that this India Cement and Kesharam ரெண்டு judgment இருக்கு. ஒரு decisionல என்ன சொன்னா, the mining rights, when I pay royalty itself is a tax, therefore there cannot be a tax on tax அப்படின்றாங்க. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ல there was a conflicting view, ஸோ மேட்ரை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் தீஸ் திங்ஸ் வில் பிகம் இம்பார்ட்டன்ட். இப்போ சர்வீஸ் டேக்ஸ்லேயே இந்த இஷ்யூ அரைஸ் ஆயிருக்கு. மைனிங் ரைட்ஸ் கொடுக்குறேன், ராயல்ட்டி இஸ் பெய்ட் டு தி கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை ஆகுமா, அந்த இஷ்யூ it will crop up in GST also. இப்போ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா, since that issue is pending before Supreme Court, that will continue under GST law also. Next slide, sir. இதுவும் very important. Construction of a complex building or civil structure intended for sale, except where the entire consideration is received after completion certificate. இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு இருக்கேன். இட் இஸ் அனதர் மேட்டர், ஐ வில் கிவ் தி கான்ட்ராக்ட் டு சம்மன், ஐ வில் என்கேஜ் சம் பீப்புள் டு கன்ஸ்ட்ரக்ட். அவன் எனக்கு சர்வீஸ் கொடுக்குறான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது அது என்னோட லேண்ட் தான், இட் டஸ் நாட் பிலாங் டு சம்மன் எல்ஸ். பட் நடுவில் வந்து சில பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, சார் ஐ வாண்ட் டு பை திஸ், ஸோ ஐ வில் டேக் சம் அட்வான்ஸ். இப்போ இந்த டீமிங் ஃபிக்ஷன்ல என்ன வருதுன்னா, இட் இஸ் சின்ஸ் யூ ஆர் ரிசீவிங் தட் பார்ட் அமௌண்ட் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், திஸ் வில் ஆல்சோ பி இன் த நேச்சர் ஆஃப் எ டீம்டு சப்ளை. இந்த மாதிரி இஷ்யூ வந்து சர்வீஸ் டேக்ஸ்லேயே இருந்தது. 2010 ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வந்தான், அது நெகட்டிவ் லிஸ்ட் வந்த அப்புறம் கூட கண்டினியூ ஆச்சு. வெதர் இட் இஸ் liable or not என்ற issue, Bombay High Court has decided against the assessees. But now I think the matter has gone to Supreme Court. Is it a transaction in immovable property is the question. இப்போ since class 5B is now reduced to classification, can you still take the argument? இப்போ நான் சொல்ல முடியுமா, the property belongs to me, whatever I am doing it is only self service, I am not giving service to some other person, therefore நீ வந்து இதில் வந்து tax collect பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? There is a possibility to argue. In fact, some of them are thinking of going to the court on this, because 2017 இருந்து இந்த amendment retrospective வந்திருக்கு. இன்னொரு கொஸ்டின் வரலாம். இப்போ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் வேட் லால வந்து இட் வாஸ் மோர் எலாபரேட். ஜிஎஸ்டியில் வந்து அதை வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. பட் எல்என்டி கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, வென் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் when the property belongs to me and I am constructing, someone comes in between, I collect
advance. The theory of accretion, all those things were explained in the Supreme Court judgment. என்ன சொல்றேன்னா, moment you enter into an agreement, from that date there is a works contract அப்படின்னு சொல்றாங்க இந்த LNT கேஸ். அந்த பிரின்சிபல் எங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ இஃப் 5B அப்ளை ஆகலைன்னா கூட it can be treated as works contract, but from the date on which I entered into agreement, whatever work has already happened, அது மேல டாக்ஸ் வரக்கூடாது. ஸோ this is also an important issue under GST. Next slide, sir. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5C, temporary transfer or permitting use of intellectual property right, trade name, brand, or copyright, or various types of other rights, patent, design, intellectual property rights. That is treated as service. அதே மாதிரி development, design, programming, etc. of software, that is treated as service. But whether software is service or goods, that famous TCS case, moment you put it in some media, it becomes goods அப்படின்னு Supreme Court சொன்னாங்க. அது வரைக்கும் there is total confusion whether it is goods or services. Now இப்போ வந்து பேப்பர் லைசன்ஸ் கொடுக்குறேன், right to use software. Can you call it as goods or services? In the issue வந்து old contextலயே இருந்தது. இப்போ வந்து notification also, if you see, there is a lot of confusion on that. Can you treat it as goods or services? Package software license is given. So that issue continues even under the GST law. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா clause E, agreeing to obligation to refrain from act or tolerate an act or situation. For example, என்னோட காம்படிட்டர் வந்து let us say அகர்பத்தி பிஸ்னஸில் தமிழ்நாடு ரீஜன், தமிழ்நாடுல வந்து என்னோட காம்படிட்டர் இருக்கான். ஐ எம் ட்ரைங் டு புஷ் மை ப்ராடக்ட், அதை யாரும் வாங்குறது இல்லை. ஸோ என்னோட காம்படிட்டர் அப்ரோச் பண்ணிட்டு, நாளையிலேருந்து நீ அங்கே பிஸ்னஸ் பண்ணாத, உனக்கு இவ்வளோ 2 crores கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்ரி மந்த் ஐ வில் கிவ் யூ 2 crores. That can come under agreeing to obligation to refrain from an act. That is one example. So அந்த மாதிரி type of activities எல்லாம் is deemed to be service. Then transfer of right to use any goods for any purpose for cash deferred. So it only says whether it is supply of goods or services. Next clause, composite supply. This is very important. இப்போ வந்து works contract அப்படின்னு பார்த்தீங்கன்னா section 211 லைன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. It involves both goods or services, but it is deemed to be a supply of service. But Constitution பார்த்தீங்கன்னா Article 366(29)(a), அதில் என்ன சொல்றாங்கன்னா works contract is treated as deemed sale or purchase. இன்னொரு controversy has cropped up. The problem is, in some cases, wherever there is exemptionல வந்து டிஃபரன்ஸோ இல்லை ரேட் டிஃபரன்ஸோ வரும்போது கான்ஸ்டியூஷன் அதை வந்து கூட்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுறான், ஜிஎஸ்டியில் அதை வந்து சர்வீஸ்ன்னு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் டைப் ஆஃப் இஷ்யூஸ் மே கிராப் அப் இன் ஜிஎஸ்டி லா இன் ஃபியூச்சர் இஃப் த ரேட்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். இப்போ பி பாருங்க, சப்ளை பை வே ஆஃப் ஆர் பார்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் கூட்ஸ் எட்ஸெட்ரா, பேசிக்லி ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ஆர் கேட்டரிங், it is treated as supply of services. But you go to the Constitution 366, Article 366(29)(a), it is treated as sale or purchase, deemed sale. So there is a difference between the Constitution and GST law. Idhula classification service, constitutional classification is as goods. So the basic law and supreme law should prevail. Constitution will override the GST law. இந்த மாதிரி இஷ்யூ கிராப் ஆயிருக்கு ஆல்ரெடி, அதனால ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். நவ் தி லாஸ்ட் கிளாஸ் இதில் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் பை அன்இன்கார்பரேட்டட் அசோசியேஷன், கிளப் ஆர் அசோசியேஷன், தட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அப்படின்றாங்க. இந்த இஷ்யூ வந்து ஓல்டு கான்டெக்ட்லேயே இருந்தது. அண்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஹேட் டு ரிசால்வ் தட். திஸ் யங் மென் இந்தியன் அசோசியேஷன், YMIA, ராயப்பேட்டா ஹை ரோட்ல இருக்கு, அவங்க கேஸ் அது. அதில் என்ன சொன்னாங்கன்னா,
members and the club are one and the same, therefore there is no transfer of property in goods in Supreme Court சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் 1982ல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்துட்டு they wanted to tax these activities. இந்த இஷ்யூ சர்வீஸ் டேக்ஸ்லயும் வந்தது. அண்ட் ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் கல்கட்டா கிளப் கேஸ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டிசைடட் லாஸ்ட் இயர். அதில் என்ன சொன்னாங்கன்னா, the club and members are one and the same, you cannot tax, mutuality principle will apply அப்படின்னு சொல்லிட்டாங்க. Despite the 1982 amendment in the VAT, in the context of sales tax. So on the issue whether Calcutta Club case will apply in the context of GST or not, again it opens up one more issue. இப்போ வந்து it is possible to take a view that mutuality principle will apply. Club and members are one and the same, therefore it cannot be treated as supply. But again, you have to wait for 20-25 years for Supreme Court to decide. So practical solution enna, wherever it is possible to collect tax and remit it to the government, please do it. And if you want to really contest, then pay it under protest so that the issue will be alive. So this is about Schedule 2. Now let us go to Schedule 3 quickly. Schedule 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். கரெக்ட், சாரி, இல்லை அதே தான். Activities, transactions not to be treated as supply of goods, not to be treated as supply of services. Employee giving services to the employer in the course of or in relation to employment. They say that it is not tax. It is not a supply at all. இப்போ வந்து employee to employer not taxable. What about employer to employee? That is not falling under Schedule 3. ஸோ இதை வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் கம்பெனிஸ் கேன்டீன் வச்சுருப்போம். இப்போ ஃபேக்ட்ரியிலலாம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பிரகாரம் கேன்டீன் இருக்கணும், மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட் அது. இப்போ வந்து கேன்டீனில் வந்து நான் ஐ எம் கிவிங் ஃபுட் டு தி எம்ப்ளாயீஸ். ஒரு டிசிஷன் படிச்சிருக்கேன், ஐ திங்க் இட் இஸ் தெலுங்கானா ஹைகோர்ட், இந்த கேஸ் ஆஃப் பீமாஸ் அப்படின்னு ஒரு கேஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தி கோர்ட் சேஸ், இப்போ வந்து கேன்டீனில் நான் கொடுக்குற ஃபுட் ஆல்சோ கேன் பி ட்ரீட்டட் அஸ் சேலரி இன் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க பை ஜஸ்டிஸ் ராம் சுப்ரமணியம். ஸோ the same thing, same view can be taken in GST also. செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டு ட்ரிபுனலில் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் நெய்தர் இட் இஸ் நாட் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அ சப்ளை அண்டர் ஷெட்யூல் 3ல வந்து அதை சர்வீஸாக ட்ரீட் பண்ணாதன்றான். இல்லாட்டி அவங்களும் ஜிஎஸ்டி கட்டணும், இல்லாட்டி நம்ம ரிவர்ஸ் சார்ஜர் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது. நெக்ஸ்ட் கிளாஸ் எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத் மெம்பர், முனிசிபாலிட்டி, லோக்கல் அத்தாரிட்டி அவங்கெல்லாம் யாருமே சர்வீஸு கொடுக்கலன்னு ஜிஎஸ்டி லாலே சொல்லிட்டாங்க. அவன் இது வரைக்கும் எதுவும் நமக்கு யாருக்கும் சர்வீஸ் கொடுத்ததில்லை, அது வேற விஷயம். பட் நவ் ஜிஎஸ்டி ஆல்சோ மேக்ஸ் இட் கிளியர் தட் they are only rendering disservice, there is no service. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் தி கோர்ட், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அவங்க எல்லாம் கூட இட் இஸ் வாட் எவர் தே சர்வீஸ் தே கிவ் இஸ் நாட் டு பி ட்ரீட்டட் ஆஸ் சப்ளை. அதே மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் there are some organization like Industrial Area Development Board, அதில் வந்து சில ஆஃபீஸர்ஸ் டெப்யூட்டாக இருப்பாங்க, அதை கூட it is not treated as supply of service under Schedule 3. Next, funeral, burial, crematorium, mortuary. So they have ensured that a person can die in peace without bothering about taxes. So funeral, burial, etc. is also not supply of service. Sale of land, இது ரொம்ப important, movable property. இல்லை பார்த்தீங்கன்னா sale of land is not a supply of service ன்னு ஒத்துக்கிறோம், supply of goods or service. பட் சேல் ஆஃப் பில்டிங் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் டு கிளாஸ் 5B அப்படின்றாங்க. அந்த 5B என்னன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ப்ராப்பர்ட்டி இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஐ ரிசீவ் சம் அட்வான்ஸ், இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் சேல். ஸோ
அது வந்து இஃப் இட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இஃப் ஐ ரிசீவ் மணி, அதை வந்து ஷெட்யூல் 3ல வராதுன்றோம். பட் இப்போ ஷெட்யூல் 2 அமெண்ட் ஆனதுனால, சின்ஸ் இட் இஸ் நவ் ஒன்லி a classification issue, this இது வந்து சேல் ஆஃப் பில்டிங் வெதர் யூ கேன் சப்ஜெக்ட் இட் டு டேக்ஸ், immovable property transaction whether you can subject it to taxன்றது is now wide open. I'm sure இது வந்து கோர்ட்ல வந்து they are going to take up these matters shortly. Actionable claim, அது வந்து if you look at the GST, supply of goods or servicesல actionable claim வரும். But it is restricted to lottery, betting, gambling. What is actionable claim னு ஒரு question raise பண்ணாவே next 1 hour discuss பண்ணலாம். Transfer of property law, it's a very big concept. But for our understanding, only lottery, betting, gambling alone will be taxed. All other actionable claims would not be subjected to GST because it is not supply. Then finally, the 7th clause, supply of goods from non-taxable territory to another non-taxable territory. இப்போ வந்து நான் வந்து let us say I am located in Bombay. என்னோட கூட்ஸ் வந்து சைனால இருக்கு. ஜப்பான்ல ஒரு கஸ்டமர் கேட்குறான். சைனால இருந்து ஜப்பானுக்கு அந்த கூட்ஸை மூவ் பண்ணுவேன், சேல் பண்ணுவேன். கேன் யூ இம்போஸ் ஜிஎஸ்டி? இந்த கேள்வி வந்தது ஆக்சுவலி. ஸோ இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு they said that it will not be treated as supply because goods நம்ம கண்ட்ரிக்கே வரலையே, ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது டேக்ஸ் பண்ணுறது. இது வந்து காமன் பார்லன்ஸில் மர்ச்சன்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மர்ச்சன்ட் ட்ரேடிங் இஸ் நாட் சப்ஜெக்டட் டு GST because it is not a supply. Next clause, supply of warehouse goods to any person before clearance for home consumption. இதுவும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. நான் கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன், வேர்ஹவுஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேர்ஹவுஸில் இருக்கிறதுனால இட் ஹஸ் நாட் கிராஸ் தி கஸ்டம்ஸ் ஸ்டேஷன், கஸ்டம்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் கஸ்டம்ஸ் லால. அந்த கான்செப்ட் ஜிஎஸ்டிக்கும் அப்ளை ஆகும். இப்போ ஒரு சப்போஸ் வேர்ஹவுஸ் கூட்ஸை நான் சேல் பண்ணேன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு சர்க்குலர் கொடுத்தான், வேர்ஹவுஸ் கூட்ஸ் நீ சேல் பண்ணிட்ட, நீ டேக்ஸ் கட்டு. அந்த வேர்ஹவுஸ் கூட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த பையர் வந்து he will go and file an into-bond bill of entry. அப்போ என்ன சொல்லிட்டா, நீ இம்போர்ட் பண்ற, யூ ஆல்சோ பே ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சியை சால்வ் பண்ணுறதுக்கு 8A was introduced at a later date. I think it is retrospective also to ensure that it is not taxed. Actually, நான் வந்து ஒரு writ petition ready பண்ணி we were about to file it. But I think same May 2018 or something, they clarified this point. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து ஹை சி சேல்ஸ், வெதர் இட் இஸ் லயபிள் ஆர் நாட். ஹை சி சேல்னா இப்போ கூட்ஸ் வந்துன்னு இருக்கு ஃப்ரம் அ ஃபாரின் கண்ட்ரி, இட் ஹஸ் நாட் ரீச்ட் அவர் டெரிட்டோரியல் வாட்டர், த கூட்ஸ் ஆர் இன் த ஹை சி. அட் த டைம் ஐ வில் என்டர் இன்டு எ டிரான்சாக்ஷன் ஃபார் சேல். ஐ எம் தி ஆக்சுவலி தி பையர், ஒரிஜினல் பையர். பட் அந்த கூட்ஸ் இன்னும் வரல, பட் கஸ்டமர் ஆல்ரெடி ஐ ஃபவுண்ட் அவுட், ஐ வாண்ட் டு செல் இட். அதே மாதிரி அந்த கஸ்டமர் இன்னொருத்தனுக்கு செல் பண்ணுவான். ஸோ ஹை சி சேல்ல இருக்கும்போது இட் ஷுட் நாட் பி சப்ஜெக்டட் டு டேக்ஸ் அப்படின்னு திஸ் 8B எக்ஸ்பிளைன்ஸ். இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் சப்ளை. ஒன்லி த லாஸ்ட் person who is going to import the goods, he will be subjected to GST. So these are some of the thoughts on schedule 1, 2, 3. ஒரு 2 கான்செப்ட் சொல்லிட்டு I will take some questions. It is already 5:30. Maybe I'll take 5 more minutes, then we'll go into questions. So composite supply, mixed supply என்றது important. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்க மொபைல் ஃபோன் எல்லாருமே வாங்கியிருக்கோம். மொபைல் ஃபோன் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் கனெக்டட் டு திஸ் செஷன். மொபைல் ஃபோன் அமேசானில் பிளேஸ் பண்ணி வாங்குறோம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மொபைல் ஃபோன் கூட இயர்ஃபோன் இருக்கு, சார்ஜர் கூட இருக்கு. நீங்க கேட்கல, பட் அவன் கொடுத்துட்டான். அர்லியர் வேட் லால ஒரு கான்ட்ரவர்சி வந்து டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவான், மொபைல் ஃபோன் ரேட் இவ்வளோ, பட் சார்ஜர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி மோர், ரேட் இஸ் மோர். ஸோ டிஃபரன்ஷியல் டேக்ஸ் எல்லாருக்கும் போட்டுட்டான். நோக்கியா அப்படின்னு ஒரு கேஸ் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் டிசைட் பண்ணும்போது சார்ஜர் இஸ் அ பார்ட் ஆஃப் மொபைல், தேர்ஃபோர் சேம் ரேட் வில் அப்ளை அப்படின்னா.
பட் சுப்ரீம் கோர்ட் அந்த டிசிஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அஃப்கோர்ஸ் தட் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஹவு இட் டஸ் நாட் அப்ளைன்றது வேற கான்ட்ரவர்சி. வி ஆர் ஃபைட்டிங் சம் கேசஸ், வி ஆர் நாட் ஆன் தட் நவ். இப்போ அந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டான், காம்போசிட் சப்ளை அப்படின்னு ஒரு கான்செப்ட். வாட் இஸ் த பிரின்சிபல் சப்ளை இதுல? மொபைல் ஃபோன். வாட் இஸ் தி இன்சிடென்டல் சப்ளை? சார்ஜர் அண்ட் இயர்ஃபோன். ஸோ ஹவு த லா ரிசால்வ்ஸ் இட்? Incidental supply is also treated as supply of principal supply. என்ன ரேட்டு பிரின்சிபல் சப்ளை மொபைல் ஃபோனுக்கு அப்ளை பண்ணோ அதே நீ வந்து இதுக்கும் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஸோ தே ரிசால்வ் தட் நோக்கியா இஷ்யூ இன் திஸ் மேனர். இது வந்து சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் மோர் சிம்பிள் டிரான்சாக்ஷன் இஸ், இப்போ கூட்ஸ் வந்து நான் சப்ளை பண்ணுறேன் என் கஸ்டமருக்கு. அவன் என்ன சொல்லுவான், சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்களே போட்டு அனுப்பிச்சிருங்க. ஸோ என்னோட பில்லை ஃப்ரைட் சார்ஜஸ் ஆல்சோ நான் போடுவேன். இப்போ வந்து இந்த காம்போசிட் சப்ளை கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ளை இஸ் குட்ஸ். ஸோ திஸ் இன்சிடென்டல் சப்ளை ஆல்சோ இஸ் ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ், அண்ட் வாட் எவர் ரேட் சப்ளை டு த குட்ஸ் சப்ளைட் சேம் திங் சார்ஜ் பண்ணும். இல்லாட்டி என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு ரேட்டு அதுக்கு ஒரு லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி, கிளாசிஃபிகேஷன் இஷ்யூலாம் வரும். ஸோ திஸ் இஸ் காம்போசிட் சப்ளை. மிக்ஸ் சப்ளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில, இஃப் யூ வாண்ட் டு பை எ குக்கர், let us say you go to Prestige or Pigeon or whatever showroom, there are various schemes. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரை வாங்கினா தவா இஸ் ஆல்சோ கிவன். அதை காம்போ சப்ளை அப்படின்னுவாங்க. தே வாண்ட் டு ப்ரமோட் தி சப்ளை ஆஃப் குக்கர். ஸோ தே கிவ் தவா ஆல்சோ அட் அ சிங்கிள் ப்ரைஸ், ஒரு ரேட்டு கன்செஷன் ரேட்டு போட்டு கொடுக்குறான். இதே தவாவும் குக்கரும் செப்பரேட்டாக வாங்கினா டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். ஈவன் த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி மே பி டிஃப்ரெண்ட். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், குக்கர் ரேட்டு 12% வச்சுக்கலாம், ஆர் 5%. ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன். தவா ரேட் அஸ்யூம் இட் இஸ் 28%. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸோ. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ திஸ் எக்ஸாம்பிள். லா என்ன சொல்றான், யூ லுக் அட் it is a mixed supply because but there is no principal supply. Cooker and tawa are different items. It is not naturally bundled. This is the important principal supply in composite supply la naturally bundled up in. So this is only a promotion. This is not naturally bundled. Adala enna solran, whatever rate you have charged, whatever rate is applicable to tawa, and the rate cooker apply pannu, because highest rate is தவா 28%. ஸோ யூ அப்ளை ஃபார் குக்கர். ஸோ நம்ம வந்து திவாலி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, சில டைம் பிஸ்னஸ் ப்ராக்டிஸாக. இப்போ வந்து ஸ்வீட்டு, அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும், சாக்லேட் இருக்கும், சம்திங் எல்ஸ் இஸ் தேர். ஸோ அது காம்பினேஷன் கொடுக்கும்போது, ஸோ அந்த பேக்கேஜ் இஸ் அ மிக்ஸ் சப்ளை. அதில் ஹையஸ்ட் ரேட் ஏதோ த என்டையர் வேல்யூ வில் சஃபர் தட் ரேட். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மிக்ஸ் சப்ளை. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி திங்ஸ் விச் I wanted to discuss. In fact, I also put some issues at the end, which I already deliberated while discussing the matter. So if sila questions irundadna, we can discuss. One or two questions I can take if time permits. Hello. Yes, sir. One second. Thank you, sir. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒண்டர்ஃபுல் ஸ்பீச்சஸ் அபவுட் சப்ளை அண்ட் ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 அண்ட் காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை, ரெடி ஆஃப் செக்ஷன் 7, செக்ஷன் 8 எல்லாம் கவர் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கு. அருமையாக இருந்தது சார். மெம்பர்ஸ் சார் டவுட்ஸ் ஏதாவது கேளுங்க சார் ப்ளீஸ். சார் நான் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. இப்போ ஸ்ரீதர் கேளுங்க சார். இப்போ ரிலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டாக்ஸ் வராதுன்னு வந்து சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஹலோ ஆடியபிள் சார். சார் இப்போ ஒரு ரிலேட்டிவ் வந்து பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சே ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு கோல்ட் காயினோ சம்திங் கோல்ட் ஆர்டிகல்ஸ் கொடுக்குறாரு, அப்போ அது வந்து ஜிஎஸ்டி அட்ராக்டிவ் வருமா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन அப்புறம் கேக்குறேன். அன்மியூட் பண்ணுங்க சார்.
Mr. Samsudin, take Uh, a Other on. இது பண்ணிட்டாங்க. Okay. Audible, sir? Yes, sir. Yes, sir. Okay. See that in the course or furtherance of business is very important. Our friend, whatever he raised is very important here. இப்போ வந்து just because you are relatives, it does not automatically become service. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டெய்லி உங்க ஒய்ஃப் சமைச்சு போடுறாங்க வீட்டில். Is it a service? Definitely it is service. But is GST applicable just because you are related persons? அந்த மாதிரி படக்கூடாது. அதனால தான் சொல்றேன், you have to read it in the context of business only, in the course or furtherance of business. இப்போ for example, you are a sales tax practitioner or a chartered accountant or lawyer, you are filing returns. Okay, let us say unga father-in-law is also a chartered accountant who is practicing income tax. So he will say, நான் எனக்கு வந்து GST தெரியாது, என்னோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. Since he is your father-in-law, first of all, you should see whether that scope of related person is fulfilled there. I'm not going into that subject because it is related to section 15. Assuming you are fulfilling related person fiction, there it is in the course or furtherance of business. Therefore, GST liability would be attracted even if you don't charge. First of all, you cannot charge because he's your father-in-law and you know what will happen if you charge your father-in-law. So that is how you should construe that. Second question, ஏதோ ஒன்று கேட்குறேன்னு சொன்னார். இந்த கிஃப்ட் வந்து சொல்றீங்க சார், கிஃப்ட் சார் கேட்கலாமா சார்? இப்போ சொல்லுங்க சார். ஷெட்யூல் 3ல வந்து எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் வந்து சர்வீஸ் வந்து வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன சொல்லியிருக்கீங்க? பிலோ 50,000 குள்ள எம்ப்ளாயிக்கு கொடுத்தால் அப்போ ஜிஎஸ்டி வரன்னு சொல்றீங்க. ஆமா. பட் இப்போ இந்த 50,000 கேட்டகரி will it includes the concept of bonus paid to an employee? See, that also depends on your employment contract. In general course, salary, bonus, all the emoluments, perks, etc. Your contract is very important. Many places they கோட்டை விட்டுருக்காங்க அதில், ஏன்னா அக்ரிமெண்ட்லாம் எப்பயோ சைன் பண்ணது. So you should ensure that it is very broadly defined. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேனே, அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல the canteen facility and food which is provided is treated as wages by the High Court. That is how it is construed. So it is possible to take it that way. It is also in the course of employment, therefore it should not be subjected to tax. Okay, thank you. Thank you. சார், இந்த கிஃப்ட்ல வந்து பாக்கும்போது வேல்யூனா போட்டு கைண்ட் போடவே இல்லை. இத பத்தி நான் சொல்ல முடியுமா சார்? எது சார்? இந்த கிஃப்ட் 50,000 வந்து ஃபார் தி வேல்யூ போட்டுருக்காங்க ஷெட்யூல் 3ல. இல்ல கைண்ட் மென்ஷன் பண்ணவே இல்ல. கைண்ட் ஆஃப் கொடுத்தா கூட ஓகேவா? below 50,000. No, the problem is the heading படிங்க. It says that if there is no consideration, you understand, there is no consideration. In that case only you will come to that. If there is a consideration, schedule 1 does not come. You will go under 7(1) itself and you will apply section 15. Section 15 la enna solran, if it is between related person, then you have to go by the rules and find out the open market value on top. Schedule 1 applies only when there is no consideration. That is the distinction. Sir, next question, sir. Yes, sir. Mohan, sir. Unmute பண்ணுங்க sir. Yeah, பண்ணிட்டேன். Good evening, sir. Yes, sir. Good evening. Good evening. Basically, I should thank you. You have given us in-depth knowledge. Thank you. Not only on GST, on how to go about with any law and understand the interpretation whenever we practically do the work on a day-to-day basis. Okay. My only question here is, leave alone intricacies and things we face day-to-day basis. But the point is, how we can get into the legal mode when we talk to our client and things like that. Just like that, we cannot tell idhukku tax varum varadu like that. So how do we take the course of this? We would like to get a guidance from you, because as a lawyer you will know how we have to get into it. On behalf of everybody, I am asking this. Yeah, it's a very important. Fair Act padikrom, rules padikrom, we apply it. Yes. But as lawyers, we can interpret it this way, and
we can charge, we can need not charge. Of course, it is the technicality of legal this thing, but still some guidance you can give. Yes, sir. வந்து இந்த I am into indirect tax since about 20 plus years, ever since I joined my senior. Yes, sir. பார்த்தீங்கன்னா this எங்க வாத்தியார் சொல்லுவார், when we used to study in the college, that the real examination is when the client comes and sits before you and asks some question, or when you go and appear in the court when some question out of syllabus question is posed to you. Correct. இப்போ லா எப்படி நம்ம இப்போ வந்து there are two things. One is mantra, which you read in the books. Another one is tantra, that is practice. So when you read the law, you should also take into consideration not only the law, you should also look at various other aspects like judicial decisions in the past and general law development. So when you advise your client, you should not only look at only the statute, you should also gain from the knowledge of other laws. And for example, immovable property transaction I explain பண்ணும்போது ஜிஎஸ்டியில் ஒன்றும் கிடையாது, படித்தா எல்லாமே taxable தான் சொல்லணும். So you have to go into other laws also, like immovable property, general clause act, transfer of property law, அதெல்லாம் படிச்சீங்கன்னா you will. So my advice or my experience is that you should not look at only GST law and advise people on GST law. Yes. You should, expert is a person who knows everything about something and something about everything. Accept. That is how you should look at it. Thank you. Fantastic. Thank you. Yes, sir. கொஸ்டின் போஸ்ட் பண்ணிருக்காங்க, சொல்லலாமா? படிங்க சார், மொபைல்ல படிக்கிறது கஷ்டம். இல்ல ஒண்ணும் இல்ல, இது முன்னாலே கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் சென்னையில இருக்கேன். எனக்கு வந்து அதர் கண்ட்ரில வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பர்சன் பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியால என்னோட பிரான்ச் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு. ஓகே. அதே இடத்துல என்னுடைய கஸ்டமர் ஆஸ்திரேலியால இருக்காங்க. நான் குட்ஸ் சப்ளை பண்ணிட்டேன், ஆனா பேமெண்ட் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பர்சன் பிரான்ச் ஆபீஸ் பேமெண்ட் வாங்கிட்டாங்க. நான் குட்ஸ் சப்ளை பண்ணிட்டேன், பேமெண்ட் ரிசீவ்ட் மை டிஸ்ட்ரிக்ட் பர்சன் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். எனக்கு இங்க இந்தியால பேமெண்ட் வரல. ஓகே. அப்போ இஸ் இட் ஸ்கோப் ஆஃப் சப்ளை இது வந்து அட்ராக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. See, export அப்படின்னு பாத்தீங்கன்னா, export definition பாத்தீங்கன்னா, it is same in GST also customs law. That is, you have to take out the goods from a place in India to a place outside India. That is how it is defined. So you may fulfill the definition of export. It is a supply, no doubt, because you have exported goods. Supply. And it is a supply. And it is another matter that the proceeds have been received by your establishment outside India. One problem which I see, I think there was some recent amendment, 9610 or whatever. எனக்கு அந்த ரூல் நம்பர் ஞாபகம் வரல. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, if you don't realize the export proceeds, then you have to reverse the proportionate credit. இப்போ ரீஃபண்ட் வாங்கியிருப்பீங்க இல்லையா இன்புட் டேக்ஸ் மேல, அந்த அமௌண்ட் நீங்க ரிவர்ஸ் பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. That problem will come. Second thing is, you may have some difficulty under FEMA also. Although I am not an expert in FEMA, because you have not realized the foreign exchange. So I see those two issues. ஆமா. அதே क्वेश्चनல இன்னொரு क्वेश्चन கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, பட் இந்த क्वेश्चन வந்து சர்வீசஸ்ல வந்து there is a problem. Because servicesல வந்து one of the condition of export is you should also realize the foreign exchange. அந்த condition export definition of goods ல இல்ல. Okay, that is the difference. Yes sir, next question. அதுலயே என்ன கேக்குறாங்க, அதே சேம் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, நான் இந்தியால இருக்கேன், என்னுடைய பிரான்ச் ஆபீஸ் ஃபாரின்ல இருக்கு, அதே கஸ்டமரும் அதே ஃபாரின் சேம் ஃபாரின்ல இருக்காங்க. சப்ளை வந்து என்னுடைய பிரான்ச் ஆபீஸ்ல இருக்கவங்க என்னுடைய கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நான் டாக்ஸபிள் டெரிட்டரி ஒரு நான் டாக்ஸபிள் டெரிட்டரி சப்ளை ஆயிடுது. ஆனால் பேமெண்ட் மட்டும் அவங்க இந்தியால வந்துருது. அப்போ என்னுடைய அக்கவுண்ட்ல பாக்கும்போது கன்சிடரேஷன் ரிசீவ்ட் இன் இந்தியா but supply is not made for country பண்ணல. அப்போ is it attract for the supplyல வருமா அப்படினு கேள்வி கேக்குறாங்க. அதல வந்து can you look at this schedule 3
அது Yes, ஒரு sir. இது எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தியா? நான் taxable to non taxable territory இருக்கு சார். So அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது. It is not a supply at all, Ah. and therefore it cannot be subjected to GST, but IT issues வரலாம். Since you are accounting the turnover here, ITC issues வரும். They would say it is exempted supply, non-taxable supply. பேமெண்ட் இங்க வந்ததுனால நாளைக்கு என்னோட அக்கவுண்ட்ல கிரெடிட்ல நிக்கிறதுனால அதுக்கு வந்து நாளைக்கு இங்க லோக்கல் இல்ல, அதை you can always explain by saying that this payment is related to clause 7 of schedule 3 அப்படின்னு explain பண்ணிக்கலாம். But as far as possible you should avoid it. இன்னும் ஒரே ஃபைனல் சார். ஸ்லம் Yes, சேல் sir. சொன்னீங்க. ஸ்லம் சேல் சொன்னீங்க. ஆமா, ஸ்லம் சேல்ல வந்து ரிலேட்டட் பார்ட்டிக்கு சப்ளை பண்ணா ப்ராப்ளம் வரும் சார். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சார். ஓகே. என்னோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ண போறேன். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு அந்த இருக்க பார்ட்னர் வந்து ப்ரொப்ரைட்டரா இருக்காரு. கம்பெனி க்ளோஸ் பண்றதுனால இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் என்டையர் ஸ்டாக்குமே கம்பெனி ஃபுல்லா ஷிஃப்ட் அவுட் பண்றாரு. எங்க ப்ரொப்ரைட்டருக்கு பண்ண போறாரு. இப்படி பண்ணும்போது நாளைக்கு ஏதாவது வந்து ரிலேட்டட் பார்ட்டிக்கு சப்ளை பண்ண கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ வந்து is it a slum sale என்ற क्वेश्चन பார்க்கணும். Slum saleனா all the assets and liabilities are transferred to one more entity. Yes, sir. Then it is slum sale, therefore you cannot subject it to tax. Okay, but if you are selling it individually, இப்போ ஸ்டாக் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்றேன், I will give it to some partner who is also having a proprietary concern. அந்த மாதிரி கேஸ்ல ஷெட்யூல் 1 வரும். அண்ட் சப்போஸ் கன்சிடரேஷன் இருந்தா கூட செக்ஷன் 15ல they will treat it as a sale to the related party. Therefore you have to go to the rules, adopt the open market value and pay taxes. Suppose ITC is available in full to the proprietary concern, then this open market value is diluted to some extent. Thank you, sir. Thank you. Yes, sir. ஒரே ஒரு क्वेश्चन சார். Please, sir. ஒரே ஒரு क्वेश्चन இப்போ. சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த ராயல்டிஸ் பத்தி பேசிருந்தோம் இல்லையா நம்ம? ஆமா. ஆமா. ஒரு கிரானைட் மைனிங் கம்பெனி இருக்காங்க. they are exporting the granite extracted. ஓகே. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு ராயல்டி கட்டினா தான் வந்து அந்த கிரானைட் வந்து வெளியே எடுத்து ஹார்பர் போர்ட் எடுத்து போக முடியும். ஆமா. அந்த மாதிரி ராயல்டி பே பண்ணும்போது whether GST should be paid under RCM method or we can still argue in the court that it is in export of services, so royalty varadhu solla mudiyuma? Yeah, I will give you two views on this. Practically pathina, since the entire granite is exported, what you can do is you pay under RCM on that royalty. Government service RCM varum, அதை கட்டிட்டு credit எடுத்துட்டு export முடிஞ்ச உடனே you can claim refund. That is thing which will not result in litigation. If you want to maintain an aggressive posture, it also depends on what you did in the past regime. So you can take a view that it is not a government service, because royalty itself, whether it is in the nature of a tax, is a matter which is pending before the constitution bench for several years. அது எப்போ judgment வரும்னு கூட தெரியாது. So அது வந்து litigationல போய்டும். If you are willing to litigate, please litigate. Otherwise, practical view is wherever credit is available, pay that. ஒரு கையில கட்டிட்டு இன்னொரு கையில credit எடுக்க போறோம். Then claim refund. There ends the matter. If it is a merchant exporter, what will happen? If it is merchant exporter, is he still eligible for credit? Yes, sir. Is he eligible? So the same view will hold good here also. Okay. Thank you. Right. This case is there. Okay, thank you. Okay. அது practical view எடுக்கணும். Because once you get into litigation, it goes on for years. இது வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு கட்டலாம் வந்துட்டு, since audit notice has been come now, the issue has come now. இந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்ததா? சர்வீஸ் டாக்ஸ்ல क्वेश्चन வரல சார், இது வரைக்கும் வரல. இப்போ ஜிஎஸ்டி கட்டினா சர்வீஸ் டாக்ஸ்லயும் வரும். Okay. Retrospective. Okay, thank you, sir. Jaykumar sir, please, sir. Venkat Bora sir asking some questions, sir. Yes, sir. Samsudin. Hold on, sir.
சொல்லுங்க சார். வணக்கம் சார். Your session is வணக்கம். very good. ரொம்ப நல்லா Thank you. இருந்துச்சு. நிஜமே வந்து I am very happy. Retired officer, IRS officer, sir. Oh, great, sir. Assistant Commissioner from Central Excise. Thank you for the introduction. பட் என்னன்னு கேட்டா ரொம்ப ஹை லெவல் சப்ஜெக்ட்ஸ். இட் கிரியேட்ஸ் மோர் கிளாரிட்டி. விட நிறைய படிக்கணும்னு இது தூண்டி இருக்கு. அதுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். So my question is only small question. What about the tools amortization? So இப்போ இந்தியால டூல்ஸ் பண்ண போறோம் and it is going to be supplied free of cost to me, but I am going to recover only amount on the two development charges. இந்த சப்ளைல வந்து நான் இன்டர்னல் இது வந்து டாக்ஸ் எடுத்துக்க போறேன். ஓகே. இப்போ வந்து you said வந்து சப்ளை வந்து free of cost பொறுத்த வரைக்கும் IGST வரக்கூடாதுன்னீங்க. சரிங்களா? So it is unrelated person. So here வந்து it is supply of tool. First they are giving an order for the making the tool and the tool is then used for the manufacture of goods. Okay. Is it domestic customer or foreign customer, sir? I'm saying it is foreign customer. Domestic, absolutely no problem at all. Foreign customers. Okay. See, if it is foreign customer, then there is no export as far as those tools are concerned. Yes. Because I manufacture the tools, I also use it myself. Although I may raise a bill for sale of those tools to him, the export criteria is not fulfilled because the goods don't move out of India. Therefore, there's a problem. இப்போ வந்து the next question, related question is related to valuation. So in the first question வந்து there will be a liability because export ஆகலாங்க. And it is intrastate supply only because there is no export. Second question, when it comes to valuation, since it is foreign customer, I don't think there will be any revenue implication. Even if you amortize, since you are from excise, you have that old background, that mutual industries case and all those judgments which are there, amortization or circular on the. In fact, in 2001, when I enrolled at the bar, my first case was relating to amortization. That's a contagious issue. Yeah. So adala vandu the law is very clear that price is not the sole consideration. Therefore, you amortize and pay abdin sollitaanga adala. That is my question. That's correct, sir. My question is whether this transaction comes under section 7 as a supply, whether it is a schedule 1, schedule 2, schedule 1 or 2, or whether it comes under the supply definition itself. See, as for there are two. Supply வந்து goods னு சொல்றதா இல்ல சப்ளைங்கிற சர்வீஸ் னு சொல்றதா? இப்போ வந்து that is not the point here. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வேல்யூவேஷன்ல வரும். நீங்க சொல்ற இஷ்யூ வந்து valuation comes only after I understand whether the supply is taxable or not. Correct. இப்போ வந்து டூல் இல்ல இங்க வந்து என்ன டூல் பண்ணு டூலை யூஸ் பண்ணிக்கோ. So whether it is a goods or service. See, we have to see the transaction in parts. One first thing is he is asking me to make the tools. Okay. He is placing an order for tools. I manufacture tools. Okay. And I also supply to him. That is one transaction. Okay. That is a supply of tools. It does not fulfill the criteria of export because the goods remain in India. Therefore, I have to charge tax. The transaction is over. Second transaction, he says, you use the tools to manufacture some goods and then you send it to me, send those finished goods to me, export of India. And the second transaction, he is an unrelated person. He is giving the tool free to me. It does not come under schedule 1. Therefore, there is no supply at all. But one problem is, had it been a domestic, if it is foreign, there is no problem. If it is domestic, then price is not the sole consideration or criteria. All those fiat case and all those things. There they will say the price which the customer gives is not the sole consideration because he has allowed you to use the tools. And therefore, amortize the value of tools in those goods and pay tax on that in domestic transaction. Thank you. That is, thank you very much. Yes, sir. Yes, sir. Thank you. Thank you. Thank you very much. Thank you. Thank you. Please. For a final question, sir. Mr. Vinayagam. Mr. Vinayagam. Sir, வணக்கம் சார். கேளுங்க. Yes, sir. சார் இப்போ என்னுடைய ஜஸ்ட் இப்போதான் சார் ஸ்டார்டர் நான் இந்த பிராக்டிசிங்ல. எல்லாருமே ஸ்டார்டர் தான். ரொம்ப படிச்சாதான் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி. தேங்க்யூ சார். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் லாகி வச்சிருக்காரு சார்.
அதுல அவர் வந்து ஒரு அடுத்த ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன வச்சிருக்காரு? லாட்ஜ் சார், ரெண்டிங் லாட்ஜ். ஓகே ஓகே. அதுல கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நடக்கிறது இவரே தான் சொந்தமா பண்றாரு. ஓகே. ஸ்டீல், சிமெண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல் ஜிஎஸ்டியோட தான் வாங்குறாரு. ஸோ அதை வந்து நம்ம இன்புட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எந்த நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ல அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்றது ஒன் ஆஃப் த மெயின் திங் விச் வாஸ் செட் டு அஸ். ஜிஎஸ்டி எதுக்குடா கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, we are going to give seamless credit அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லையும் அந்த பிரியாம்பிள்ல அது இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ். பட் இப்போ டெஃபினேஷன் ஆஃப் 17(5) இன்புட் சர்வீசஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வைடா இருக்கு. எனிதிங் ரிலேட்டிங் டு பிசினஸ் யூ கேன் டேக் கிரெடிட் அப்படின்னா. பட் 17ல பார்த்தீங்கன்னா அந்த 17(5)ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் சீம்லெஸ் கிரெடிட் ஹஸ் பிகம் சீம்ஸ் டு பி லெஸ் கிரெடிட். ஸோ த ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ல there's a difficulty in taking credit because of section 17(5), and to make it short, you go back and read one decision of Safari Retreats, Orissa High Court, where the court has read down that provision and say there's no reason why you should be restricting credit. Safari Retreat, I think it was some in the jungle resort edo irukkalam. You just have a read that judgment and you'll understand what I'm saying. Okay sir, thank you very much sir. They have read it down, but if the Supreme Court ku poiduche, and some people are using Safari Retreat to take a chance. Let us see what happens. Abdita they are taking credit now. அத படிச்சவர்ல இந்த படிச்ச பிறகு தான் சார் சரி நம்ம எடுக்கலாமா அப்படி அந்த கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இல்லாத இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமா போயிடுது. இப்போ நீங்க சொல்றதுபடி பார்த்தா இப்போ நம்ம ஹைகோர்ட்ல இருந்து வர டிசிஷன் வரலி வெயிட் பண்றது நல்லதுன்ற மாதிரி தோணுது. அப்படியா சார்? இப்போ ஹைகோர்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் யூ கேன் டேக் கிரெடிட் ஆன் தட் பேசிஸ். பட் ஒரு இஷ்யூ என்னன்னா, எங்க எடுப்பீங்க? டைம் பார் ஆயிடுச்சு எல்லாமே. போர்ட்டல் மே நாட் அலோ. பட் ஜிஎஸ்டிஆர் 3 பில் எடுக்கலாமா? லாஸ்ட் இயர் விட்டது பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. கரண்ட் இயர்ல கொஞ்சம் பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. எடுக்கலாம். பட் உங்க கிளையண்ட்டுக்கு சொல்லிடுங்க, they should be prepared for dispute. Okay sir. Thank you. Mayappan sending some messages. Thank you very much sir. Thank you all. Thank you. The final one sir, time ஆயிடுது. இன்னும் half an hour more போயிட்டாங்க சார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அன்மிட் பண்ணுங்க. அன்மிட் பண்ணுங்க. Mayappan is asking some question. Unmute பண்ண சொல்லுங்க. Okay. Yeah. Good evening sir. Good evening. Thanks for the wonderful session sir. Thank you. And my name is Mayappan sir. Yeah, I just want to know whether this unsecured liabilities comes under this actionable claim sir. Unsecured liability. அது நான் படிச்சு தான் சொல்லணும். I am not be able to tell you across the board, because actionable claim definition under the transfer of property law has to be studied along with some decisions. Unsecured debt but not involving mortgage or pledge என்ற மாதிரி வரும். அது படிச்சாதான் நான் எனக்கு சொல்ல முடியும். I don't have a ready answer. Okay, thank you sir. Jaykumar sir. Fantastic Naveen. Thank you sir. Thank you. நீங்க சொன்னீங்க சீனியர் அப்படினு சொல்லிட்டு now you have become super senior. சார் யாருன்னு சொல்லுங்க சார். சார் யாருன்னு சொல்லுங்க சார் நீங்க. ஜெயக்குமார் சார். சார் யாருன்னு உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்க சார். கிளாஸ்மேட்டா, காலேஜ் மேட்டா? என்னுடைய ஃப்ரெண்ட் சார் வந்து एक्चुअली பிகாம் காலேஜ் படிக்கும்போது 1 இயர் ஜூனியர், அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். அப்படிதான் எங்களுக்கு தெரியும். அவரை கேட்டீங்கன்னா நிறைய ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாரு, அதெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். சார் ஒரே சின்ன அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் வெபினார் வந்து 8th மண்டே, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் லேட்டஸ்ட் சேஞ்சஸ் பை கெஸ்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் வி வெங்கடேஸ்வரன் சார், ஐஆர்எஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிஜிஎஸ்டி ரிட்டையர்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். சார் இப்போ இந்த மீட்டிங் இருக்காங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் நம்மளுக்காக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல லேட்டஸ்ட் வந்து கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இதை 1.5% மேல வந்து கிளைம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் மீட்டிங்ல எல்லாரும் கலந்துக்கணும். இதுக்கு உண்டான இன்விடேஷன் ஷார்ட்லி நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும், நாங்க அனுப்புறோம். தயவு செஞ்சு மறக்காம நீங்க கலந்துக்குங்க. அடுத்தபடியா வந்து நம்மளுக்காக நவீன் சார் வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரம் சொன்னோம். ரொம்ப பொறுமையா கேட்ட கேள்விக்கு எல்லாமே அருமையா நம்மளுக்கு என்ன லெவல்ல புரியணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து வந்திருக்க பிரசிடென்ட் சாருக்கும், வைஸ் பிரசிடென்ட் சார், கமிட்டி மெம்பர் அண்ட் ட்ரெஷரர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் அவர் மெம்பர்ஸ் அனைவருக்கும், இந்த மீட்டிங் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு டாக்ஸ் கன்சல்டன்ட் சார்பாக நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. கடைசி சொல்லுமா சார்? தேங்க்யூ சமுதீன். லாட் ஆஃப் Zoom meets மீட்டிங் நம்ம எப்போ லைவா போடுறோமோ அப்ப இன் பர்சன் அவரை சாரை வந்து கூப்பிடுவோம். இதனால எங்களுடைய மெம்பர்ஸ் வந்து நாலேஜ் கண்டிப்பா ஷேப் ஆயிருக்கும். ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சார். சூப்பர் சார். நான் க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ நவீன். Thank you all. Thank you, Jaykumar. Thank you. We will meet on 8th Monday 4 o'clock GST refund. Thank you. Thank you Samsudin. Thank you Jaimur. Looking forward for the meeting on Monday. Super sir. Thank you. Thank you. Thank you sir. Naveen, find time you can also join. Yes. Thank you.